ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நைட்டு வந்து டின்னருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கிட்டு மறுநாளே சமைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாள் போக போக உள்ளே வந்து கருப்பாகிட்டே இருக்கும், அந்த காஞ்சிக்கிட்டே வரும். அதனால் டேஸ்ட் மாறிடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கின உடனே மறுநாளே சமைக்கிறதுக்கு பாருங்கள். இதை வந்து நான் குக்கரில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். இது வந்து ஸ்லோவாக தான் வேகும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறேன். இன்றைக்கி எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால டேரெக்டாக வேக போட்டு எடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால நான் குக்கரில் வேக விட்டேன். இதிலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட போகிறேன். குக்கரில் நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது அந்த வலுவலுப்பு தன்மை வந்து அதிலே தங்கிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டேரெக்டாக வேக போட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த வலுவலுப்பு தன்மை இருக்காது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி டைம் இல்லாதனால தான் குக்கரில் வேக வச்சு எடுத்தேன். இந்த மரவள்ளி கிழங்கு வந்து எங்கள் ஊர் சைடில், அதாவது திருநெல்வேலி பக்கம் வந்து ஏர்லக்கிழங்குன்னு தான் சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி வந்து இதை தாளிக்க போகிறதில்ல. இதுக்கு வந்து சூப்பராக செட் ஆகிற மாதிரி நேற்று வச்ச மீன் குழம்பு வச்சு இதை சாப்பிட போகிறேன். நேற்று பார்த்திங்கன்னா சாலை மீன் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மறுநாள் உள்ள குழம்பு வந்து சொல்லவே வேண்டாம், வேறு லெவலில் இருக்கும். இந்த ஏர்லக்கிழங்குக்கும், அதாவது மரவள்ளி கிழங்குக்கும் இந்த மீன் குழம்புக்கும் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக யாருமே ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.